ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு கொஷினும் அது ரிலேட்டடாக இருக்க மற்ற விவரங்களையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்கள் இடையான நதிநீர் பிரச்சனைகளை அதன் தொடர்புடைய மாநிலங்களுடன் சரியாக பொறுத்துக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யமுனா, நர்மதா, கிருஷ்ணா, காவேரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஃபஸ்ட்டு இது தொடர்புடைய விவரங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நதிநீர் தீர்ப்பாயம்னா என்ன? ஓகேங்களா? அது விதி 262 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நதியும் அதனுடைய துணை ஆறுகளும் பல்வேறு மாநிலங்களை கடந்து வராங்க. ஓகேங்களா? ஒரு சில மாநிலங்களுக்கு நிறைய பரப்பிலான நதி கடந்து வரும். ஓகேங்களா? மேஜரான ஏரியா அந்த ஸ்டேட் வழியாக தான் வரும். ஓகேங்களா? சில ஸ்டேட்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாலர் ஏரியாவை மட்டும்தான் அது கடந்து வர மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஸ்மாலர் ஏரியாவில் வர்றதும் அவங்களும் என்ன கேட்பாங்க, எங்களுக்கும் சில டிஎம்சி வாட்டர் கொடுங்க, எங்களோட விவசாயத்துக்கும் தேவை அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? அப்போ இந்த பெரிய ஏரியாவில் பாஸ் ஆகி வருது பார்த்திங்களா, அந்த ஸ்டேட்ஸ் அவங்க கூட சண்டை போட முடியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் ஏற்படும் போது தான் பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை போட்டு இந்த மாதிரிலாம் வந்தால் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை பற்றி தான் விதி 262 என்ன சொல்கிறாங்கன்னா, சில மாநிலங்களுக்கு இடையில் நதிநீர் பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதை தீர்ப்பதற்காக பாராளுமன்றம் ஒரு சட்டம் போடலாம். அதை பற்றி சொல்கிறது தான் 262. விதி 263 என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையில் பங்கீடை பற்றியோ, அதாவது எவ்வளோ டிஎம்சி கொடுக்கணும் அப்படின்றத பற்றியோ, இல்லை அவங்களுடைய பயன்பாடு இல்லை சிக்கல்கள்லாம் தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் மாநிலங்களுக்கு இடையிலான குழுவை நியமிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் 263 இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சிலை யார் அமைக்கலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அமைக்கிறத பற்றி சொல்கிறது தான் விதி 263. விதி 262 என்ன சொல்கிறாங்க, பாராளுமன்றம் சட்டம் இயற்றதை பற்றி சொல்கிறாங்க. இப்போ விதி 262 படி தான் பாராளுமன்றம் 2 சட்டங்களை இயற்றியிருக்காங்க. என்னென்ன சட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா, நதி ஆணையங்கள் சட்டம் 1956, மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல்கள் சட்டம் 1956. ஓகேங்களா? விதி 262 படி தான் பாராளுமன்றம் 2 சட்டங்களை ஏற்றிருக்காங்க. ஒன்று நதி ஆணையங்கள் சட்டம் 1956, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல்கள் சட்டம் 1956. ஓகேங்களா? இந்த நதி ஆணையங்கள் சட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த நதி ஆணையங்களை உருவாக்குறதுக்கு மத்திய அரசுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மாநில அரசு இந்த மாதிரி நதியை மேலாண்மை பண்ணுறதுக்காக, மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக மத்திய அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சாங்க அப்படின்னா, மத்திய அரசு அதற்காக ஒரு ரிவர் போர்டை உருவாக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் நதி ஆணையங்கள் சட்டம். ஓகேங்களா? இது வரைக்கும் இந்த மாதிரி நதி ஆணையங்கள்ன்ட்டு எதுவுமே அமைக்கப்படலை. ஓகேங்களா? இந்தியாவில் இது வரைக்கும் நதி ஆணையம்ட்டு எதுவுமே அமைக்கப்படலை. அடுத்து பார்த்திங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல்கள் சட்டம். ஓகேங்களா? இதன்படி தான் இந்த நதிநீர் தீர்ப்பாயங்களை அமைச்சிருக்காங்க. இப்போ மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல்கள் சட்டம் எந்த விதியின்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 262. ஓகேங்களா? மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல்கள் சட்டம் மூலமாக தான் இந்த 9 நதிநீர் தீர்ப்பாயங்களையும் அமைச்சிருக்காங்க. இதுவரைக்கும் நதி ஆணையங்கள் சட்டத்தின்படி ஒரு நதி ஆணையம் கூட அமைக்கப்படலை. ஓகேங்களா? ரிவர் போர்டு நதி ஆணையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஒரு ரிவர் போர்டு கூட இந்தியாவில் அமைக்கப்படலை. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல்கள் சட்டத்தின் மூலமாக தான் 9 நதிநீர் தீர்ப்பாயங்கள் அமைச்சிருக்காங்க. அது என்னென்ன நதிநீர் தீர்ப்பாயம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த நதிநீர் ஒரு டெம்பரரியான அமைப்பு தான். ஓகேங்களா? இப்போது பல மாநிலங்களுக்கு இடையில் சிக்கல்கள் எழும்போது அதுக்கான ஒரு தீர்ப்பை வழங்குகிற ஒரு அமைப்பு தான் நீதிமன்றம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்றம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் படி தான் அவங்க தீர்ப்பு அளிக்க முடியும். இந்த நதிநீர் தீர்ப்பாயம் அப்படின்றது மக்களோட ஆஸ்பெக்டில் இருந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், அதுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அமைக்கிறது தான் இந்த நதிநீர் தீர்ப்பாயம். ஓகேங்களா? இந்த நதிநீர் தீர்ப்பாயத்தினுடைய தலைவரை யார் அமைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் நியமிப்பார் நதிநீர் தீர்ப்பாயத்தோட தலைவரை. ஓகேங்களா? நதிநீர் தீர்ப்பாயத்தோட உறுப்பினர்களை யார் அமைப்பார்னு கேட்டிங்கன்னா, இந்திய தலைமை நீதிபதி தான் நியமிப்பார். ஓகேங்களா? அந்த உறுப்பினர்கள் யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தில் பணியில் இருக்க, அப்படி இல்லைன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் யாரை வேணாலும் நியமிக்கலாம்.
ஓகேங்களா. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் யாரை நியமிப்பார்? தீர்ப்பாயத்தோட தலைவரை நியமிப்பார். இந்திய தலைமை நீதிபதி தான் யாரை நியமிப்பாங்க அப்படின்னா உறுப்பினர்களை நியமிப்பாங்க. இதில் கிளியராக இருங்க. ஓகேங்களா. இப்போ இந்த நதிநீர் பிரச்சனைகள் குறித்து ஒரு தீர்ப்பு வெளியிடுறாங்க அப்படின்னா அதை வந்து அரசிதழில் வெளியிடுவாங்க, கெசட்டில் வந்து வெளியிடுவாங்க. அது குறித்து மக்களுக்கு ஏதாவது எனக்கு இன்னமும் இது வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனான ஒரு தீர்ப்பாக இல்லை அப்படின்னா மட்டும்தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போட முடியும். ஓகேங்களா. இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வந்து ஒரு தற்காலிக அமைப்பு தான். இதனுடைய தலைவரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து நியமிப்பார். அதே மாதிரி இதனுடைய உறுப்பினர்களை இந்திய தலைமை நீதிபதி வந்து நியமிப்பார். இந்த உறுப்பினர்கள் யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றத்தில் பணியில் இருக்கிற எந்த நீதிபதியாலும் இருக்கலாம், அப்படி இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதிகளாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. இந்த முடிவுகள் வந்து எங்கே வெளியிடுவாங்க? அரசிதழில், கெசட்டில் வெளியிடுவாங்க. அது குறித்து நமக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் நம்ம முறையிடலாம். ஓகேங்களா. இது வரைக்கும் 9 நதிநீர் தீர்ப்பாயங்கள் அமைச்சிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம் 1 ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒன்று வரும், அதனால தான் இங்கே 1 and 2 போடுறாங்க. ஓகேங்களா. கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம் 1969. தொடர்புடைய மாநிலங்கள் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா. அடுத்து கோதாவரி நதிநீர் தீர்ப்பாயம் 1969. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒடிசா. ஓகேங்களா. இங்கே நர்மதா நதிநீர் தீர்ப்பாயம் 1969. ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம். அடுத்து ராவி மற்றும் பியாஸ் நதிநீர் தீர்ப்பாயம் 1986. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். அடுத்து காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் 1990 ஜூன் 2. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி. ஓகேங்களா. இந்த காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் 1990 ஜூன் 2. இது வந்து டிஎன்பிஎஸ்சியே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணல, நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இது கம்பல்சரி கேட்பாங்க. கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம் 2 வந்து பார்த்திங்கன்னா 2004. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மட்டும்தான் வந்திருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தெலுங்கானாவும் வரும் கூட. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தெலுங்கானா பிரிச்சுட்டாங்க இல்லையா, அப்புறம் அவங்களும் சண்டையிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து வன்சதாரா நதிநீர் தீர்ப்பாயம் 2010. ஒடிசா, ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா. மகாதயி நதிநீர் தீர்ப்பாயம் 2010. கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. ஓகேங்களா. மகாநதி நதிநீர் தீர்ப்பாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018. ஒடிசா, சத்தீஸ்கர். ஓகேங்களா. மகாதயி ஃபஸ்ட்டு, அடுத்து மகாநதி. ஓகேங்களா. இது புரிஞ்சுதா? இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நீங்கள் இதை பார்த்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இதில் பாருங்கள், இங்கே காவேரியே கொடுத்துட்டாங்க. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. கோதாவரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா. அந்த ட்ரிபுனல்ஸும் அந்த ஆறுகளும் வந்து பாயிற இடத்த தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது தான் அந்த ரிவர்ஸ். ஓகேங்களா. அது எந்தெந்த ஸ்டேட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நமக்கு ஸ்டேட்டில் வந்து ஓரளவுக்கு இந்த இடத்துல என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு தெரியும்ல, அதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வேறு ஏதாவது கொரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே.